சரவண பவ. அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய முக்கியமான ஸ்தலமான பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு செய்யக்கூடிய 6 விதமான அலங்காரங்கள், 6 காலங்களில் நடக்கக்கூடிய 6 விதமான அலங்காரங்களில் ஒரு அலங்காரத்தை பற்றி, ஒரு கோலத்தை பற்றி மக்களிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டி கோலம். ஞான கோலம்னு பொதுவாக சொல்லுவாங்க, அது ஆண்டி கோலம்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டி கோலத்தை பற்றி தான் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. முருகப்பெருமான் அங்கே பழனிமலையில் 6 காலங்களில் 6 அலங்காரங்களில் அருள் புரிவார். முதல்ல விஸ்வரூப தரிசனத்துல முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில், பண்டார கோலம் என்று சொல்லக்கூடிய ஆண்டி கோலத்தில், அதாவது ஞான கோலத்தில் காட்சி கொடுப்பார். அதற்கடுத்து வேடர் அலங்காரத்தில், அதற்கடுத்து பாலசுப்பிரமணிய அலங்காரத்தில், அதற்கடுத்து வைதீகால் அலங்காரத்தில், மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில், இரவு வேளையில் புஷ்ப அலங்காரத்தில் என்று 6 அலங்காரங்களில் காட்சி கொடுப்பார். 8 கால பூஜை உண்டு. அங்கே 8 முறை பூஜை நடக்கும். 6 காலங்களில் 6 அலங்காரங்களில் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். மற்றைய அலங்காரங்களை பற்றி மக்களிடம் எந்த தவறான கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பண்டார கோலம், இந்த ஆண்டி கோலத்தை பற்றி மக்களிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தவறு. அந்த பண்டாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல நாம அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்காலங்களில் நம்முடைய தமிழ் மன்னர்கள் கஜானாவாக வைத்திருந்த, கஜானாங்கிறது உருது சொல், அந்த கஜானாவுக்கு பேர் தான் பண்டாரம். விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், நகைகள், தங்கம், வைரம், வைடூரியம் இவையெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் பண்டாரம். இங்க முருகப்பெருமான் பண்டார கோலத்தில் இருப்பதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதுமற்ற ஒரு கோலம். இந்த கோலத்துல நம்ம தரிசனம் பண்ணா முருகன் நம்மளையும் ஆண்டியாக்கி விடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. முருகன் பண்டார கோலத்தில் காட்சி கொடுக்கும் பொழுது நாம் முருகப்பெருமானை வணங்கினால் முருகப்பெருமான் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பான். எப்படி பண்டாரத்திற்குள் சகல செல்வங்களும் இருக்கிறதோ அதே போல அந்த பண்டார கோலத்தில் நிற்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து சகல செல்வங்களையும் கொடுப்பார். அதுக்கு பல அர்த்தம் இருக்கிறது அந்த கோலத்திற்கு. அதுல ஒரு கருத்து இந்த பண்டாரம், இந்த பண்டாரத்துக்குள்ளிருந்து அனைத்தையுமே எடுத்து முருகன் கொடுப்பான். அதே மாதிரி பண்டார கோலத்தில் இருந்து கொண்டு சகல செல்வங்களையும் ராஜ வாழ்க்கையும் முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, முருகப்பெருமான் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான கோலம் இந்த கோலம், அதாவது இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையற்றது, அந்த நிலையற்ற தன்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டித்தான் இந்த கோலத்தை காட்டுகிறார். அது என்ன அந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆண்டியாக இருக்கக்கூடிய, ஆண்டியாக காட்சி கொடுக்கக்கூடிய சுவாமி மாலையில் மகாராஜாவாக மாறி நிற்பார். மாலையில் மகாராஜாவாக இருக்கக்கூடிய சுவாமி அடுத்த நாள் காலையில் ஆண்டியாக நிற்பார். அதற்கு என்ன அர்த்தம், என்ன தத்துவத்தை அவர் சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இருப்பவன் நாளை இல்லாதவன், நாளை இல்லாதவன் அதற்கடுத்த நாள் இருப்பவன். எவனும் நிலையான உயர்ந்த இடத்தில் இருக்க முடியாது, யாரும் நிலையாக தாழ்ந்த இடத்தில் இருக்க முடியாது. கால சுழற்சியில் கீழே உள்ளது மேலும், மேல் உள்ளது கீழும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் முருகப்பெருமான் இப்படி அந்த பண்டார கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இன்னொரு தத்துவமும் உண்டு. இந்த பண்டார கோலத்துல முருகப்பெருமான் கௌபீனம் மட்டுமே கட்டியிருப்பார். வேற எந்த அணிகலன்களும் அணிந்திருக்க மாட்டார், எந்த ஆடையும் கட்டியிருக்க மாட்டார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற மாயைகள், வெளிப்புற அலங்காரங்கள் எல்லாமே பொய்யானது, எல்லாமே நிலையற்றது. இறைவன் என்கின்ற ஒன்று மட்டுமே நிலையானது. உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, காணக்கூடிய மனிதனே உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது, இறைவன் என்கின்ற நான் மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த பண்டார கோலத்தை முருகன் காட்சி கொடுக்கிறார். இப்படி பலவிதமான தத்துவங்களோடு இன்னும் பல சித்தாந்தவாதிகளிடம் கேட்டால் பல விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். இப்படி எனக்கு தெரிந்த விளக்கம் இது. இப்படி பலவிதமான சித்தாந்த விளக்கங்களோடு காட்சி கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த கோலத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்மையும் ஆண்டியாக்கி விடுவார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வரூப தரிசனத்துல அந்த பண்டார கோலத்துல முருகனை போய் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருப்பார். அப்பொழுது பிறந்த குழந்தை போல, அப்பொழுது பிறந்த குழந்தையை நாம் கையில் ஏந்தினால் எப்படி அந்த இயற்கை தன்மையோடு இருக்குமோ அதே மாதிரி அங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். எந்த ஆடையும் இல்லாமல் வெறும் கௌபீனத்தோடு அவ்வளவு அழகாக காட்சி கொடுப்பார். ஒரு குழந்தை மாதிரி காட்சி கொடுப்பார். நல்லா உற்று பார்த்தீர்கள்னா தெரியும், முருகப்பெருமான் நேரிலே நின்று கொண்டு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோலம் அந்த பண்டார கோலம், அந்த ஞான கோலம். ஆகவே
இனிமேல் யாரோ எந்தோ சொல்லிட்டு போறாங்க. அந்த பண்டார கோலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோலம். அந்த கோலத்துல முருகப்பெருமானை தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 6 கோலங்கள்லயே அந்த பண்டார கோலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எந்த கோலத்துக்குமே கிடையாது. பண்டாரமாக இருந்து கொண்டு தன்னை பார்க்க வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் ராஜ வாழ்க்கையை வாரி வாரி வழங்கக்கூடியவன் பழனி மலை மேலே வீற்றிருக்கக்கூடிய அந்த பாலதண்டாயுதபாணி சுவாமி. அதனால இந்த பண்டார கோலம் நமக்கு நன்மையே செய்யக்கூடியது. அதனால எல்லோரும் இந்த முடிந்தவரை ஒரு நாளாவது அந்த பண்டார கோலத்தில் தரிசனம் பண்ணுங்க. அதை விட சிறப்பு, அதை விட அழகு, அதை விட நேராக முருகன் நின்று பேசுவதை போன்ற ஒரு தோற்றம் வேற எந்த கோலத்திலுமே இருக்காது. அவ்வளவு சிறப்பு பெற்ற கோலம் அந்த ஆண்டி கோலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான கோலம். ஓம் சரவண பவ.